என்னம்மா நீ இங்கே வந்து நின்றுட்டு இருக்க தனியா? ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான். மாப்பிள்ள ஃபோன் பண்ணாராடி? இல்லைம்மா, எனக்கு ஃபோனே பண்ணல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, அவர் பண்ணலனா என்ன, நீ எடுத்து பேசு. இல்லைம்மா, எனக்கு பயமாக இருக்குது. அவருக்கு வேற சொல்லாமல் வந்துட்டேன். அதுக்கு தான் திட்டுவார். சரிம்மா, அதுக்குன்னு எவ்வளோ நாள் இப்படி பேசாமல் இருக்குவ பயந்துட்டு? இருங்கம்மா பார்க்கலாம். இன்னைக்கு பண்ணலைன்னா நாளைக்கு நானே ஃபோன் பண்ணி பேசுகிறேன். இங்கே பாரு மோனி, இதெல்லாம் இப்படி ஆற போடக்கூடாது. அப்புறமா நம்மளுக்கு தான் கஷ்டமாக போயிடும். சரி, அது இருக்கட்டும். ஏன் 2-3 நாளாக ஒரு மாதிரியா இருக்க? என்னன்னு தெரியலம்மா, உடம்பெல்லாம் ஜுரம் வர மாதிரி இருக்கு. ஒரே சோர்வு. என்கிட்ட சொல்லணும் தானே, நீ சொல்லாமல் நீ பாட்டுக்கு இப்படி இருந்தேன்னா அம்மாவுக்கு எப்படி தெரியும்? சரி, நடு, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஹாஸ்பிட்டலெல்லாம் வேண்டாம்மா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். இப்போ என்னோட கவலையெல்லாம் வீட்டில் ஸ்வேதாவும் அத்தையும் என் மேலே என்னெல்லாம் கோல் முட்டியிருக்குவாங்கன்னு தெரியல. அதை நினச்சாதான் கவலையாக இருக்குது. இவ்வளவு கவலைப்படுறவ ஃபோன் பண்ணி பேச வேண்டியது தானே, உன்னை யார் தடுத்தா? இவ்வளோ நேரம் ஆகியும் அவர் ஃபோன் பண்ணலன்னா அப்போது அவங்க சொன்னதை தானே நம்பியிருக்காரு. என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தானே என்கிட்ட பேசாமல் இருக்காரு. அப்படியெல்லாம் இருக்காது மோனி. இல்லைம்மா, வீட்டுக்கு வந்தோடனே என்ன தான் தேடுவார். என்னை தேடி இருக்குவார். இவங்கெல்லாம் என் மேலே 1க்கு 2 பழி போட்டிருக்குவாங்க. அந்த கோவத்தில் அவர் என்கிட்ட பேசாமல் இருக்காரு பார்த்தியா? அப்போது அவருக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. அவங்க சொன்னதை தான் நம்பியிருக்காரு. இப்படி என்கிட்ட இப்படி கேள்வி கேட்குறவ உன் புருஷன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறீன்னா பேச மாட்டேன்றியே. அதெல்லாம் நான் பேசுகிறேன், நீங்கள் போங்க. அப்பா எங்க? பாட்டி என்ன பண்ணுறாங்க? எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. உள்ளவா, இப்படி இருட்டில் தனியாக நிற்காத. அம்மா, அப்பாவை ஐஸ்கிரீம் வேணும் சொல்கிறீங்களா? எனக்கு என்னவோ ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குது. இத்தனை நேரத்துக்கு ஐஸ்கிரீம் உனக்கு ஒத்துக்காது மோனி. காலையில் வேணும் சொல்லிட்டா? காலையில் வேண்டாம்மா, இப்போ சாப்பிடணும் போல இருக்குது. என்னம்மா சின்ன குழந்தை மாதிரி இடம் பிடிக்கிற? நைட்டில் சாப்பிட்டா உனக்கு ஜுரம் வரும், கோல்டு வேற ஆகிடும். ப்ளீஸ்மா, பரவாயில்ல, நான் மாத்திரை போட்டுக்கிறேன். எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும். சொல்கிற பேச்சு மட்டும் கேட்க மாட்டியே, அடம். சொல்லுங்கம்மா. சரி சொல்கிறேன், உள்ள வா. என்ன, எனக்கே வித்தியாசமாக இருக்குது. இத்தனை நேரத்தில் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணுது. எல்லாம் அந்த தமிழை பிரிஞ்சு வந்தல, அந்த டிப்ரெஷனாக தான் இருக்கும். கூட இருக்கும்போது தான் கண்ணே மணியேன்னு கொஞ்சிட்டு இருப்பான். நான் வந்து எத்தனை நாள் ஆச்சு, ஒரு ஃபோன் கூட பண்ணலை. அப்போனா அத்தையும் ஸ்வேதாவும் என்னை பற்றி நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. இருக்கட்டும், இவனும் அவங்க பேச்சு கேட்டுன்னு என் மேலே கோவமாக இருக்கான். எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன். இன்னும் 1 வருஷம் முடிக்கணும். ஐயோ, படிக்கவே கடுப்பாக இருக்குது. ஆனாலும் என்ன செய்ய, படித்து முடிக்கணும். 3 monthsல என்னோட 2nd year முடிஞ்சிடும். ஃபைனல் இயர் எப்படியாவது பல்ல கடிச்சு முடிச்சிடணும். அப்புறமா ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு போகணும். கிருதி, இதெல்லாம் உன்னால் முடியுமா? என்ன செய்ய முடியுமா? இல்லை, முடியணும். கிருஷ் மாமா, அப்புறமா பெரிய மாமா, இவங்கெல்லாம் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றணும். ஸ்ரீ அக்கா லக்கி இன்னும் 3 monthsல முடிஞ்சிடும். ஆறாமல் வீட்டில் இருக்க போகிறாங்க. இந்த மாதிரி டைமில் தான் நான் என் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன். இந்த அம்மா மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா இன்றைக்கி எனக்கு இந்த நிலமை இருந்திருக்காது. அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு நான் இப்படி மாமா வீட்டில் வந்து தங்கி எவ்வளவு கஷ்டமாக இருக்குது. என்ன செய்ய, நானும் தப்பு பண்ணிட்டேன். 1000 தான் அம்மா அப்படி சொன்னாலும் நான் அம்மாவுக்கு துணை போயிருக்க கூடாதா இருந்துச்சு. அம்மாவுக்கு தான் ஒன்றும் தெரியல. எனக்காச்சும் கொஞ்சமான புத்தி இருந்திருந்தா நான் அம்மா பேச்சு கேட்டிருப்பேனா? எல்லாம் நான் செஞ்சதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அர்ஜுன் மாமா யூஎஸ்லேருந்து வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவரை பார்க்கறதுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அர்ஜுன் மாமா எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். எப்படியாவது ராக்கியை சமாதானப்படுத்தி இந்த வீட்டோட கொண்டு வந்து சேர்த்துடணும். அப்போ தான் நான் பண்ண தப்புக்கு கொஞ்சமான பிராயச்சித்தம் கிடைக்கும். யார் இந்த நேரத்தில்? ஹலோ, யார் பேசுகிறீங்க? ஹலோ, யார்? ஃபோன் பண்ணிட்டு ஏன் பேசாமல் இருக்கீங்க? ஹலோ, இப்போ பேசலைன்னா நான் வச்சிடுவேன். யார்? ஹலோ, கிருதி, வச்சிடாதம்மா, நான் தான் அம்மா பேசுகிறேன். அம்மா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? அப்பா எப்படி இருக்காரு? எனக்கு இங்கே வந்தாலும் உங்கள் 2 பேரும் நினப்பு தான்.
கிருத்தி, இப்போ நீ எங்க இருக்க? நம்ம வீட்டில் தானே? அப்பா இருந்தா கொஞ்சம் கொடுமா. நான் எத்தனை தடவை கால் பண்ணாலும் கால் அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க. எனக்கு உங்க அப்பா கிட்ட பேசணும். ஏன் கிருத்தி ஒண்ணுமே பேச மாட்டேன்ற? அம்மா மேல கோவமா? நீயும் என்ன வெறுத்துடாத கிருத்தி. இங்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? இப்பவே உன்னையும் அப்பாவையும் பார்க்கணும்னு ரொம்ப தவிப்பா இருக்கு. பேசுடா, அம்மா மேல கோச்சிக்காத. அம்மா, ஏம்மா என்ன சரியா வளர்க்காம போயிட்டீங்க? கிருத்தி, நீங்க மட்டும் என்ன சரியா வளர்த்துருந்தா இன்னைக்கு நம்ம குடும்பம் இப்படி பிரிஞ்சிருக்காதேம்மா. நீங்க ஒரு இடத்துல, நான் ஒரு இடத்துல, அப்பா ஒரு இடத்துல. நினைக்கவே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நீங்க தான்மா. ஐயோ கிருத்தி, என்னை மன்னிச்சிடுமா. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாம் உன் நல்லதுக்கு தான்மா நான் செஞ்சேன். அது இப்படி ஆயிடுச்சு. எதுமா என் நல்லது? ஒருத்தரோட வாழ்க்கையை பறிச்சு அந்த வாழ்க்கையை வாழ சொல்றீங்களே, அது எனக்கு நல்லதா? தப்பு தான் கிருத்தி. நான் பண்ணது எல்லாம் தப்பு தான். இப்போ அதை உணர்ந்து என்னம்மா பிரயோஜனம்? என்னை மன்னிச்சிடுறா கிருத்தி. இப்படி எல்லாம் நடக்கும்னு அம்மாவுக்கு மட்டும் தெரியுமா என்ன? சரி விடுங்க, முடிஞ்சதெல்லாம் இப்போ எதுக்கு பேச? இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்க? என்ன கிருத்தி, அம்மா உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். உனக்கு அந்த மாதிரி அம்மாவை தேடலையா? உண்மையை சொன்னா உங்க ஞாபகமே எனக்கு வரலம்மா. கிருத்தி, ஆமாம்மா, உங்க ஞாபகமே எனக்கு வரல. இங்க இருக்கிறவங்கெல்லாம் என்னை அப்படி பார்த்துக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கு நான் துரோகம் பண்ணியிருக்கேம்மா. ஆனாலும் என்னை யாரும் வெறுக்கலை. என்கிட்ட அதை பற்றி துளியும் வெறுப்பு காட்டலை. மாமாவோட ஆசை நான் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அதுக்கு தான்மா கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். எப்படியோ கஷ்டப்பட்டு மாமாவோட ஆசையை நான் நிறைவேற்றிடுவேன். நீங்கள் எங்களை விட்டு போனதாகவே இருக்கட்டும்மா. கிருத்திகா, இனி ஒரு முறை எனக்கு ஃபோன் பண்ணாதீங்கம்மா. நானும் நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். வச்சிடுறேன்.